நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் இன்னும் சற்று நேரத்தில் செம்ம உதை வாங்க உள்ளார். சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிச்ச நீயே வரியா? கோலமாவை தான் போறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்லாம. இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். குறைஞ்சபட்ச ஸ்மெல் கூட வரல. பாரு, காக்கா பியா கழுத பியான்னு செக் பண்றதுக்கு ஒரு விஞ்ஞானி வேற. இந்த ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் அப்படின்றதுல மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க தூவுறது ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது, சாக் பவுடர், கோலமாவு, பல இடங்களில் மைதா மாவை கூட தூவுகிறார்கள். என்ன மாமா? மைதா மாவு. ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுங்க. நெடிய வரல, மைதா மாவு தான். Why Dada, why? This is business. This is my sweat. I know, but I did business. Shut up. அமைச்சர் வரும் முன்பாக ப்ளீச்சிங் பவுடர் என்று மைதா மாவை வீதியில் தூவிய புகாருக்குள்ளாகி இருக்கிறது தாம்பரம் மாநகராட்சி. இதுதான் இப்ப போட்டது. இங்கதான் இருக்கு, பேக்கே இங்கதான் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ண தெரியும். கீழே கூட வருது. பவுடரே கிடையாது மேடம். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கேமரா நான் போய் தள்ளி போடலாம். செஞ்சு வாங்க மேடம். உங்க தொகுதி, உங்க ஏரியா தான் வாங்கல, உங்க மாநகராட்சி இல்ல. இந்த ஏரியால வந்து பாருங்களேன். உள்ள வாங்க. வாங்க உள்ள மாப்ள, நான் அங்கேயே உள்ள வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்ள. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? நீங்க சொல்லுங்க என்ன எனக்கு பவுடர்? தெரியல. என்னன்னே தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் இது சரியான பதிலே இல்ல மேடம். இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். இது என்ன இன்னொரு கண்ட வருது? இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. இது நான் இது வேணா இத கொண்டு போங்க. இத வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா எம்எல் ஆக்ஷன் எடுங்க. அழுத்தா வேற அவனுக்கு வலிக்கும்டா. இத பாரு, கரலத்துல உடம்புல இருந்து ஒரு சொட்டறத உள்ள நான் தாங்க மாட்டேன். பாரு, உனக்கு என்ன பண்ணலக்க நான் குட்றேன். நான் விட்டுறேன். உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். கொஞ்சம் நீங்க நேர்ல கூட விசிட் பண்ண மாட்டீங்களே மேடம். ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல் நீங்க? நியூஸ் தமிழ் 24/7. என்னோட பேர் சரி. மேடம் நீங்க நேர்ல கூட வந்து ஆய்வு பண்ண மாட்டீங்க. இருக்குடா. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இல்லை ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல்லு வருதான்னு கேட்டால் நான் விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன். முடிஞ்சு போச்சா? இல்லைன்னா பான்ஸ் பவுடரா போடுவாங்கன்னா என்னம்மா பதில்? இது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் இது சரியான பதிலே இல்ல மேடம். அம்மா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. ஒரு 3-4 மாதங்கள் இருக்கும். அண்ணன் நேரு அவர்களுக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் தெரியாமல் திருமதி பிரியா அவர்கள் தனியாக கட்டிங் போட தொடங்கியிருந்தார். ஏய் நீ ஊது. நான் பொம்பளைங்க. ஏய் பொம்பளை எல்லாம் குடிச்சு தாண்டி பாட்டில் வெளியேறி போச்சு, வாய ஊதுறி. ஸோ வர்ற டெண்டர்லேயே கொஞ்சம் தனியாக சப்கான் கொடுத்து இது தனி. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் சேகர் பாபு இருக்கிற இடத்துல எல்லாம் பிரியா இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? இந்த சம்பவத்துக்கு பிறகு தான். இந்த ஆணவம் தான் உங்களை இப்படி பான்ஸ் போடுறான்னு கேட்க வைக்குது.
ஆடாத அப்படியே ஆடாத அப்படியே. அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, இங்கே பாருங்க இறைச்சி கூடும், நீங்கள் பாருங்க இதில் ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுங்க. அப்புறம் என்ன பவுடர் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் மேடம் என்ன பவுடர்ன்றது அந்த பாக்கெட் எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எந்த சேனல் நீங்கள் முறையாக பேசுங்க. என்ன தப்பாக பேசிட்டாரு அவர்? எல்லாம் தான் ஓடிட்டு இருந்துச்சு, டேப்பில் வந்துச்சுல்ல, என்ன தப்பாக பேசிட்டாரு? நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணேன்? கையை பிடிச்சி இழுத்தனா? கிஸ் அடிச்சனா? இல்ல லவ் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டு எஸ்கேப் ஆயிட்டனா? சொல்றே சொல்லு. முறையா பேசுங்க. என்ன தப்பா பேசிட்டாரு அவரு? நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில கிட்ட பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்ன அர்த்தம்? முறையா பேசுங்க. எந்த சேனல் நீங்க? அப்படின்னா சேகர் பாபு ஸ்டைல். ஹாப்பி பர்த்டே. எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையே. தெரியும், எனக்கு விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. இதைத்தான் ஒரு அரசியல்வாதி செஞ்சுருக்கணும். என்னென்னா பிரியாவுக்கு அந்த ப்ளீச்சிங் பவுடர் என்ன குவாலிட்டின்றது தெரியும். அந்த பவுடர் எங்கே வாங்கணும், அதில் எவ்வளோ கொடுத்தான், இது நம்ம தனியாக வாங்கின கட்டிங்க சேகர்பாபு வாங்கின கட்டிங்க என்று தெரிந்ததுனால தான் அந்த பதட்டம். ப்ளீச்சிங் பவுடர் தொடர்ந்து இந்த ஆட்சியை அவலப்படுத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்களில் ப்ளீச்சிங் பவுடரும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னாங்க. ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட. 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார்? எது எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் 2 கொடுத்துருக்காங்க. கோலமாவை தான் போறாங்க ப்ளீச்சிங் பவுடர். கோலமாவை தான் போறாங்க ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்லாம. இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். குறைஞ்சபட்ச ஸ்மெல் கூட வரல. இன்னொன்று கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுது. கேமரா ஆஃப் பண்ணுங்கன்ற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுது. இப்போ என்ன பான்ஸ் பவுடராக கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ ஆணவம் வருது? இதில் உங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராகணும்னு வேற ஆசை இருக்குது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. ஸோ சேகர்பாபு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது தாங்க போனது. சேகர்பாபு கூப்பிட்டு எனக்கு தெரியாமல் டெப்டி சிஎம் இன்னொரு வாட்டி நீ பார்த்த கொல்தூர் தண்டராஜ் கதை தெரியுமா? நான் சொல்றத கேட்கலன்னா ரப்பர் ரப்பையா அறுத்து போட்டுருவேன். இது இந்த ஆணவன்றது திமுக டிஎன்ஏல இருக்கு. ஸோ இது இவங்க மேயர் பிரியா அவர்களோட இந்த நடத்தை வந்து ஒரு சான்று திமுகவோட தன்மைக்கு. இப்போ உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா இப்படி பேசுவீங்களா? ஓட்டு கேட்க வரும்போது இப்படி பேசுவீங்களா? அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா, 10 ரூபாய் தர்மம் கூடமா. என்ன இது காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறீங்க? என்ன சொல்கிறாங்க? இறைச்சி கூட ஸ்மெல்லு வருது. ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்க ஏரியா. ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் குறையும். நீங்கள் சாக் பீஸ் பவுடரை போடுறீங்க, ஸ்மெல்லே போகலை. நீங்கள் வாங்க ஆய்வு பண்ணுங்கன்னா நீ பைட்டு கேட்குறியா எது கேட்குறீங்க? முறையாக கேள்வி கேளுங்க. எனக்கு தெரியும் என்னன்ட்டு, நான் பார்த்துக்கிறேன். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நம்ம தலைவருக்கு தெரியும். ஒரு சேட்டலைட் சேனலோட ரிப்போர்ட்டர் இப்படி மிரட்டுறாங்கன்னா பொதுமக்கள் கேள்வி கேட்டுருந்தா என்ன இருந்திருக்கும்? ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஹைவேஸில் வச்சு அடிச்சு தூக்கிடுவாங்க. பட் திமுக இந்த 4 வருஷத்தில் நம்ம நீண்ட பட்டியலிட முடியுமா? ஆவடி நாசர் கல்லெடுத்து வீசினதுலேருந்து ஓசி பஸ்ஸுன்னு சொன்னதுலேருந்து எஸ்சி தானே நீ எனக்கு ஓட்டு போட்டியா கேட்குற? KKSSR அந்த மனுவை எடுத்து அந்த ஒரு பெட்டிஷனர் தலையில் அடிச்சது. KN நேரு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு ஒருத்தனை மண்டையில் அடிச்சது. ஏற்கனவே தாமோ அன்பரசன் அமைச்சர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளீச்சிங் பவுடர் குறித்து எக்குத்தோப்பாக மாட்டிக்கொண்டார் அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். எக்குத்தோப்பாக மாட்டிக்கொண்டார். எப்படி மாட்டிக்கொண்டார் என்றால் ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீதான் கேள்வி கேட்ட. 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டெண்ட் விட்டுருக்காங்க மாநகராட்சியில்? எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டெண்ட் விட்டுருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டெண்ட் விட்டுருக்காங்க. எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.